தெலங்கானாவில் இருந்து காரில் மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா வந்தவர்களிடம் 300 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் கேட்டு தகராறு செய்த இளைஞர்கள் சுற்றுலா பயணிகளை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அரங்கேறியது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதுகுறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். This is our driver's state now. What will happen to driver? What will happen to people have drink tea also, sir. We are searching the tea stall. We are searching the tea stall. That's what we are saying. First time we make a visit here. இந்த சம்பவம் குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். உலக சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற மெரினா கடற்கரைக்கு இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து மட்டுமல்லாமல் உலக பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். தற்போது கோடை விடுமுறை என்பதின் காரணமாக பல மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மெரினா கடற்கரையினுடைய அழகை ரசித்து செல்வதும் இங்கு இருக்கக்கூடிய கடைகளிலிருந்து வித்தியாசமான பொருட்களை வாங்கி செல்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதை போலத்தான் தெலுங்கானாவிலிருந்து இன்று ஒரு சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு மெரினா கடற்கரைக்கு காலை வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு வந்த சுற்றுலா பயணிகளிடம் 10 நிமிடம் அவர்களை வாகனத்தை அங்கு நிறுத்தி இருக்கிறார்கள். டெம்போ டிராவலர் வாகனத்தை நிறுத்துவதற்கு 300 ரூபாய் கட்டணமாக, பார்க்கிங் கட்டணமாக இங்கிருந்த இளைஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் 300 ரூபாயும் கொடுத்துவிட்டு 10 நிமிடத்திற்கு 300 ரூபாயா என அந்த தெலுங்கானா ஓட்டுநர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். எங்கள் ஊரில் நீ இப்படி கேள்வி எழுப்பலாமா என கூறி அந்த பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக கூறி அங்கிருந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்ந்து அந்த ஓட்டுநரை சராமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். இதில் அவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருந்த போலீசார் சம்பவத்தை நேரில் பார்த்து அங்கு சென்று அந்த இளைஞர் ஒருவரை பிடித்து அவருடைய போலீஸ் வாகனத்தில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அதே போல புகார் கொடுப்பதற்காக தெலுங்கானாவில் இருந்து சுற்றுலா வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் வந்த அந்த சுற்றுலா வந்த நபர்கள் முழுமையாக அந்த வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இங்கு தொடர்ச்சியாக இது போன்ற அதிக பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகிறது. இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கு 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் மட்டுமே 5 ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 1 மணி நேரத்திற்கு 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் என ஆளுக்கு ஏற்றார் போல இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வசூல் வேட்டை நடத்துவது தொடர்ந்து வாடிக்கையாக நடந்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பாக மாநகராட்சி அந்த ஒப்பந்ததாரர் எந்த மாதிரியான நடைமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார்கள். அதே போல ஒரு வாகனத்திற்கு 1 மணி நேரத்திற்கு எவ்வளவு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற பலகை இங்கு முன்னதாக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது எந்த பகுதியிலேயும் அது போன்ற பலகைகள் இல்லாததின் காரணமாக வெளி மாநிலங்களில் இருந்து மொழி தெரியாமல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இது போன்று இன்னலுக்குள்ளாகி இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களை தாக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் சென்றிருக்கிறது. இதை மாநகராட்சி உயர் அதிகாரிகள் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.